இது 2வது நாள். ஆனால் இன்னும் அங்கே வந்து இது ஃபுல்லாக ஃபில்லே பண்ணல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி சாட்டர்டே. இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்தது ஐ திங்க் அது தேர்ஸ்டே நான் ஷூட் பண்ணேன். அன்றைக்கி வந்து அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே வந்து சரியான மழை. பார்த்திங்கன்னா இந்த இது தோணுது எல்லாமே தண்ணியாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நான் நேற்றுக்கு எதுவும் வரல. இன்றைக்கி வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் டு ஃபில் த கான்க்ரீட். பட் இன்றைக்கும் வரல. நல்ல வேலை கார் வந்து வெளில பார்க் பண்ணதுனால நேற்றுக்கு வெளில போக முடியுது. இன்றைக்கும் கொஞ்சம் வேலையில் இருக்குது வேலை. ஸோ வண்டி எடுக்க முடியும். இன்றைக்கி வந்து எனக்கு டேக்ஸ் அப்பாயின்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் அவங்கக்கிட்ட பேசணும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி போகிறேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டேக்ஸ் சிஸ்டம் பற்றி நம்ம பேசுவோம். அவ்வளோ க்ரீனரி இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்தியாவில் வந்து ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும். பட் அங்கே வந்து இந்த வேல்யூ வந்து அவ்வளோ தெரியல. அதான் சொல்லுவாங்களே, எது உங்கள்கிட்ட ஆக்சஸாக இருக்கோ அதோட வேல்யூ உங்களுக்கு அப்போ தெரியாது. பட் வென் யூ மிஸ் தட் அப்போ தான் அதோட வேல்யூ தெரியும். அதே மாதிரி தான் இங்கே. ஸோ ஏன்னா இங்கே மேக்ஸிமம் ஸ்னோவில் தான் லைக் யூனோ செப்டம்பர் அக்டோபர்லேருந்து ஸ்னோ ஆரம்பிக்கும் அண்ட் டில் இட் கோ டில் மார்ச். ஸோ ஆல்மோஸ்ட் 6 or 7 months வந்து அவுட் ஆயிடும். ஃபுல்லாக ஸ்னோ ஒயிட்டாக தெரியும். க்ரீனரி வந்து இந்த மாதிரி டைமில் தான் தெரியும் போது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அண்ட் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எஸ், அன்டில் இந்த க்ரீனரி இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கிளைமேட்டை. அப்புறம் இருக்கவே இருக்குது ஸ்னோ. ஸோ டேக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட பேசியாச்சு, என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஊரில் எப்படி ஃபார்ம் 16 கொடுப்பாங்களோ இயர் எண்டில், லைக் மார்ச்க்கு அப்புறம் ஏப்ரல் மே ஜூனில் வந்துடும் நமக்கு ஃபார்ம் 16 அண்ட் ஜூலைக்குள்ளே நம்ம டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுவோம். இங்கே வந்து அந்த ஃபார்ம் 16க்கு பேர் வந்து T4ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் கனடா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் இங்கே வந்து ஜனவரி டு டிசம்பர் தான் இது ஃபினான்ஷியல் இயர். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஜனவரி மிட் ஆர் பை ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே T4 உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ T4 கிடச்சிச்சுன்னா ஏதாவது ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இயர். ஏன்னா இங்கே எப்படின்னா, நான் ஆக்சுவலி நான் நிறையா வீடியோ பார்த்தேன். ஸோ ஃபைலிங் வந்து ஓகே இட்ஸ் நாட் தேட் காம்ப்ளிகேட்டட். கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் இல்லைன்னு சொல்ல, பட் கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம். பட் இங்கே ஃபார் சம் வியர்ட் ரீசன் தெரில, ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் பண்ண முடியாது. ஐ டோன்ட் நோ வை. நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண பார்த்தேன், என்ன ரெஜிஸ்டர் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் இயர். அண்ட் ஸோ நான் வந்து டேட்டா ஏஜென்சி சிஆர்ஐ இங்கே கனடா நமக்கு எப்படி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே சிஆர்ஐன்னு சொல்லுவாங்க, கனடா ரெவன்யூ ஏஜென்சி. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி என்ன லாகின் பண்ண முடியல, ரெஜிஸ்டர் பண்ண முடியலன்னு. ஸோ அவங்க சொன்னாங்க, பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் ஏதாவது ஒரு கன்சல்டன்ட் கிட்ட தான் போகணும். ஸோ அவங்களே சஜஷன்ஸ் சொன்னாங்க, தட் ஐதர் நீங்கள் ஏதாவது ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட் உங்களுக்கே தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட போங்க, ஆர் நிறையா பேர் வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி அவங்க எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க, அவங்க கிட்ட கூட போகலாம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்க, அவங்க ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட் சொன்னாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நான் வரேன். இது வந்து ஆல்மோஸ்ட் நார்த் ஈஸ்ட். பட் ஸ்டார்டிங்லேருந்து இவங்க கிட்ட வரதுனால இவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ அவங்க பேர் வந்து ப்ரோ டேக்ஸ் பிளாக், நார்த் எஸ்என்டி பக்கத்தில் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே வரலாம். இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷனோ ஏதோ இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா டேக்ஸ் கன்சல்டன்ட் அவங்ககிட்ட கூட நீங்கள் போய் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து இது அங்கே பண்ணிக்கோங்க. செகண்ட் இயர் நான் நினச்சேன் ஓகே இந்த வாட்டி நானே பண்ணலாம், பட் வீட்டில் வாங்கினதுனால ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ரிபேட்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் சாட் ஓகே இந்த வருஷமும் நம்ம வந்து டேக்ஸ் கன்சல்டன்ட்லேயே போகணும். ஸோ தட் இன்னும் டீட்டெயிலும் வாங்கணும். ஏன்னா இன்னும் நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணல, இன்னும் நிறையா ரிசர்ச் பண்ணல இதை பற்றி. மேபி நெக்ஸ்ட் இயர் நானே ரிசர்ச் பண்ணேன், நானே டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுவேன். அப்போது உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது பற்றி. பட் இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ அதனால் சாட் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேக்ஸ் கன்சல்டன்ட் T4 எடுத்துன்னு போனீங்கன்னா அவங்க சில எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பண்ணலாம். லைக் நீங்கள் 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஒரு பார்ட் ஆஃப் ரெண்ட் அதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸாக கிளைம் பண்ணலாம். இன்டர்நெட் சார்ஜஸ் ஒரு எக்ஸ்பென்சஸாக கிளைம் பண்ணலாம். ஸோ சிலது இருக்குது, லைக் ஈவன் தோ நீங்கள் வந்து சேலரிட் எம்ப்ளாய் இருந்தாலும் T4 இருந்தாலும் சில எக்ஸ்பென்சஸ் யூ கேன் கிளைம் டு சம் எக்ஸ்டென்ட். அது வந்து இந்த டேக்ஸ் கன்சல்டன்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆர் சான்சஸ் தட் நீங்கள் கொஞ்சம் ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். பட் அகெயின் இட்ஸ் டிபெண்ட் டு கேஸ். நான் வந்து எல்லாருக்கும் இது நடக்கும்னு 100% சொல்ல மாட்டேன். பட் வாட் ஐ வில் சே தட் ஒரு வாட்டி நீங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட பேசிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், லைக் என்னென்னலாம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலான்னு. ஸோ இது பற்றி தான் இதில் சொல்லணும்னு இருந்தேன். அண்ட் எஸ் தே சார்ஜ் ப்ரோ டேக்ஸ் பிளாக் பற்றி சொல்லிடுறேன். இவங்க வந்து ஒரு பர்சனுக்கு 25 அண்ட் 2% இருந்தால் $40 நினைக்கிறேன். ஜிஎஸ்டி அதுக்கு மேலே ஜிஎஸ்டி போடுவாங்க. அண்ட் அதுலேயும் வந்து
ஃபஸ்ட் லைக் ஏன்னா நான் எங்களை இது பண்ணுறதுக்காக சொல்ல, பட் வாட் ஐம் சேயிங் தட் ஆல்தோ இங்கே இந்த மாதிரி கிளைம் பண்ணுவாங்க தட் ஒரு பர்சனுக்கு 25 2% 40ன்னு. பட் நீங்கள் பேசும்போது லைக் இது நான் சொன்னல, இது மாதிரி வீட்டுக்கோ எக்ஸ்பென்சஸ்லாம், ரெண்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இன்டர்நெட், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கிளைம் பண்ணலாம் அது மாதிரி. ஸோ அந்த டீட்டெயிலாக போனீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்கள் இதை ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ as I said, it's கேஸ் டு கேஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் கிடையாது. டேட்டா வந்து T4 தானே ஃப்ளாட் 25 ஃபார் சிங்கிள், அண்ட் 2 பேர்னா $40 அந்த மாதிரி ஏதோ சார்ஜஸ் இருக்குது. அது நீங்கள் மற்ற டேக்ஸ் கன்சல்டன்ட்டில் என்ன சார்ஜஸ்ன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அது கூட ரிசர்ச் பண்ணிக்கலாம். பட் நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்கள்கிட்ட வரேன், ஏன்னா என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணதுனால, அண்ட் தே ஆர் குட். ஸோ இது வரைக்கும் ரீஃபண்ட் தான் எனக்கு கரெக்டான வந்திருக்கு, எந்த பிரச்சனையும் வரல, ஃபைலிங்லேயே ஆர் எனி ஸ்க்ரூட்டினி எதுவுமே வரல. ஸோ இது வரைக்கும் எல்லாமே நல்லதாக போச்சு. ஸோ அதனால தான் நான் 2 வருஷமாக எங்ககிட்ட தான் வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் தெரில. பட் நீங்கள் வந்து இதர் எங்ககிட்ட வரலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது டேக்ஸ் கன்சல்டன்ட் அவங்ககிட்ட போங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ரெஃபர் பண்ணால் அவங்ககிட்ட போங்க. ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோவில்